السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்தின் பிறை 14 அடைந்திருக்கின்றோம். இன்று இரவு நாம் இந்த சூறாக்களை ஓதுவோம். இந்த சூறாக்களுக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. வறுமையை நீக்கக்கூடிய சூறாக்கள், அதே போன்று செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சூறாக்கள், அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 114 சூறாக்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த 114 சூறாக்களுக்கும் பல சிறப்புகள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான சூறாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கக்கூடிய சூறா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் வாக்கிஆ. இந்த சூரத்துல் வாக்கிஆவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அதாவது இந்த சூரா யார் இதனை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய வறுமைகளை நீக்கி அவர்களை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் வாக்கிஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சூறா இருக்கின்றது, சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான ரப்பனா துஆக்கள் இந்த சூரத்துல் பக்ராவிலே இருக்கின்றது. அதே போன்று எல்லா விடயங்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி, இதுவும் இந்த சூரத்துல் பக்ராவிலே தான் இருக்கின்றது. அதே போன்று மிகச்சிறந்த 2 வசனங்கள், அதாவது ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2 வசனங்கள், இதுவும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் பக்ராவிற்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த 2 சூறாக்களையும் ஓதுவோம். இந்த சூரத்துல் பக்ராவை அதாவது ஓத முடியாதவர்கள் அதனுடைய கடைசி 2 வசனங்களையாவதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்வோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான விடயங்களை நமக்கு நலவுகளாக கொண்டு வந்து சேர்க்கும்.